iQOO 15 நவம்பர் 26 லான்ச் பண்ணுறாங்க. அண்டு OnePlus 15 நவம்பர் 13th லான்ச் பண்ணுறாங்க. அண்டு Realme GT 8 Pro இதுவும் பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த்தே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 மொபைலுமே பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருக்குது. இது 3மே ஆன்லைன் மொபைல். 3 மொபைலுமே பார்த்திங்கன்னா Snapdragon 8 Elite Gen 5 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான சிப் செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். லேட்டஸ்ட்டு Android 16 அண்டு லேட்டஸ்ட்டு ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் சிப் செட்டு அண்டு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கலாம்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த 3 மொபைலில் ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது இல்லாமல் விவோ அண்டு ஓப்போ 2 மொபைல் லான்ச் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் இருக்காது. அது வந்து ஆஃப்லைனில் கிடைக்கக்கூடிய மொபைல். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த கம்மி ப்ரைஸ் என்னங்கிறத கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா iQOO 15. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மொபைல் தான். ஸோ இந்த தடவை கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு சூப்பராகவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் ப்ரைஸும் ஸ்லைட்லி அப்கிரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ iQOO 13 கம்பேர் பண்ணும்போது iQOO 15 பார்த்திங்கன்னா ஒரு 60,000 எதிர்பார்க்கப்படுது. 60,000 65,000 எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆஃபர்லாம் கொடுத்து இன்னும் கம்மி பண்ணுறாங்களா இல்லை எந்த ப்ரைஸில் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி லான்ச் அன்னைக்கு ப்ரைஸ் தெரிஞ்சிடும். அதே மாதிரி OnePlus 15 இவங்க நார்மலாகவே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஷிப் மொபைலில் 65,000 தான் விற்றுட்ருக்காங்க. ஸோ இந்த தடவும் OnePlus 15 பார்த்திங்கன்னா 65,000 தான் விற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி இதில் வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கேமிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கேமரா டவுன்கிரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸும் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. மேபி OnePlus வந்து உங்களுக்கு iQOOட கம்மியாக கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் Realme GT 8 Pro பார்த்திங்கன்னா இந்த தடவை ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ OnePlus அண்ட் iQOO ரெண்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக Realme GT 8 Pro உங்களுக்கு ஒரு 55,000 60,000 ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 55,000 60,000 இந்த ப்ரைஸில் தான் ஆல்ரெடி Realme GT 7 Proவும் இருந்தது. அது வந்து 43,000 ஆஃபரில் கிடச்சிது. 50,000 விற்றுட்டு இருக்கிற இந்த மொபைல் 43,000 சூப்பரான ஒரு டீல். ஸோ இது ஆல் ஓவர் இந்தியா நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ Realme GT 7 Proவோட Realme GT 8 Pro பல மடங்கு மச் பெட்டரான ஒரு டிவைஸு. பட் ப்ரைஸ் எப்படி பார்த்தாலும் 50 to 60 இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 மொபைலில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடித்த பிராண்ட்லேருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலை செலக்ட் பண்ணுங்கள்.